ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 5/7/2026 பரபவ வருடம் ஆனி மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி பஞ்சமி. காலை 10:56 பின்பு சஷ்டி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் சதயம். பிற்பகல் 1:10 பின்பு பூரட்டாதி. பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 3:15 4:15 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு கால மாலை 4:30 6 மணி வரை, யம கண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, குளிகை காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் பூஷம், ஆயில்யம். சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 5, விதி எண் 4. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 5ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 4ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஆக்கப்பூர்வமான நன்மைகள் அதிகரிக்கும். பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு நல்ல தகவல் நாடி வரும். கடந்த காலங்களில் களவு போன பொருள் அல்லது காணாமல் போன பொருள் திரும்ப கிடைக்கும். காவல்துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெறுப்பை பொறுப்பாக தவிர்ப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ஈஸ்வரி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் சென் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QL. ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு அவமானம் விலகி வெகுமானம் கிடைக்கும். நட்பு வட்டம் பெருகக்கூடிய சூழல் உருவாகும். உறவு வகையில் கடந்த காலங்களில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சகோதர வகையில் சமாதானத்தை கடைபிடிப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் சிவகாமி சுந்தரியை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PK. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சூட்சும செயல்பாடுகள் அதிகரிக்கும். வாக்குவாதத்தை தவிர்த்து வருமானங்களை பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். விவசாயம் சார்ந்த துறைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேனாக பேசுகிறவங்க கிட்ட தெளிவாக இருப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் திருவுடை அம்மையை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QJ. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு விவேக செயல்பாடு அதிகரிக்கும். குடும்பாதிபதி சூரிய பகவான் மிதுன ராசியில் இருக்கிறதுனால பொதுவாகவே மிதமெஞ்சிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய, குடும்பத்தில் ஒற்றுமையும் குதூகலமும் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடுத்தவர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் திரிபுர சுந்தரி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RI.
சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வீண் பலிகள் விலகும். விரயஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதால, புதன் பகவானோடு குரு பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால தேவையில்லாத அவமானங்கள் விலகக்கூடிய, தேவையில்லாத தொல்லைகள் விலகக்கூடிய, தேவையில்லாத நட்புகள், அதாவது உப்புக்காகாத நட்புகள் ஒதுங்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காரண காரியங்களில் கவனம் செலுத்துவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் மனோன்மணி தாயை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஹச். கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு சுய புக்தியும் பய பக்தியும் அதிகரிக்கும். ராசி அதிபதி புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அல்லது வியாபாரமாக இருந்தாலும் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இறை வழிபாட்டில் ஈடுபாடு காட்டுவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் மாணிக்க வல்லையை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஜி. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு துணிவான செயல்பாடுகள் அதிகரிக்கும். நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மருத்துவ உபகரணங்கள், மருத்துவ கருவிகள் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கொல்லைப்புற சத்தத்திற்கும் எல்லைப்புற யுத்தத்திற்கும் கோள்கள்தான் காரணம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் வேலவன் முருகப் பெருமான நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு எஃப். விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு அன்பு பேச்சுக்களால் வம்பு வழக்குகள் விலகும். ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி குரு பகவான் 9ஆம் இடத்துல உச்சபலம் பெற்றிருக்கிறதுனால தன பன வருமானங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும். வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக வெகுமதிகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொதுவான விடயங்களை மெதுவாக பேசுவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் அங்கையர் கன்னி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஏ. தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட காலங்கள் ஆரம்பமாகும். ராசி அதிபதி குரு பகவான் அட்டமஸ்தானத்தில் இருந்தால் கூட சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்திருக்கிறதுனால புத்தி கூர்மையோடு செயல்பட்டு புகழ் கிடைக்கக்கூடிய, பணம் சேர்க்கக்கூடிய, கடந்த கால நஷ்டங்களை எல்லாம் தவிர்க்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண்களின் பார்வையை விட பெண்களின் பார்வைக்கு கூர்மை அதிகம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ஸ்ரீ சக்கர நாயகியை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ டி. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வாசல் தேடி வாய்ப்புகள் வரும். உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மருத்துவ நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உத்வேகம் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பித்து பிடித்த உள்ளத்திற்கு தத்துவ ஞானம் தேவை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் மகுடீஸ்வர தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் ஏ. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு நல்லோர்களின் சந்திப்பு நன்மை தரும்.
சுக்கிர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால, அதுவும் சுக்கிர பகவான் கலஸ்தர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒருதலை காதல் நிறைவேறக்கூடிய உண்மையான சந்தர்ப்பங்கள் நன்மையாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தண்ணீரை எக்கணமும் சிக்கனமாக பயன்படுத்துவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் புருஷோத்தம தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YN. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு நம்பிக்கையான செயல்பாடுகள் அதிகரிக்கும். போட்டி பொறாமைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பொதுவாகவே விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த கால தோல்விகளையும் கடந்த கால அவமானங்களையும் விரட்டியடித்து வெகுமானங்களையும் வெற்றி வாய்ப்புகளையும் சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அக்கம் பக்கம் உள்ளவர்களை அனுசரித்து போவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் கொடுமுடி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NB. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது, இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தையும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.